12th முடிச்சதுக்கப்புறம் சென்னைக்கு மூவ் ஆனேன். பேச்சுலர்ஸ் பண்ணேன். அண்டர் கிராட் டிகிரி இன் பயோடெக்னாலஜி இன் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. அப்புறம் என்னன்னு தேடி தேடி கடைசியில நான் வந்து வின்சர் கனடால இப்போதைக்கு செட்டில் ஆயிருக்கேன். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வுடன்ட் சே. I prefer and I would definitely say students to போய் அந்த கோர்ஸ் என்ன, அந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன படிக்க போறீங்க அத பாருங்க. ஏன் அப்படின்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா மைஸ்லயும் சரி எனி ஸ்பீஷியஸ்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ற ட்ரக்ஸ் இருக்குல்ல, இட் டேக்ஸ் நியர்லி அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 92% ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் ஃபெயில்ட் இன் அனிமல்ஸ். பாஸ் ஆற ஒரு சில ட்ரக் வெளியே வரதுக்கு 12 வருஷம் ஆகுது. என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மைஸ்ல கேன்சருக்கு கியூர் இருக்கு, அல்சைமர்ஸ்க்கு கியூர் இருக்கு, பார்க்கின்சன்ஸ்க்கு கியூர் இருக்கு, ஹெச்ஐவிக்கு கியூர் இருக்கு. ஆனா ஏன் ஹியூமனுக்கு வரல? ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் டெஃபினெட்லி சே டிவைட் யோர் செல்ஃப் இன் யோர் கரியர். நீங்க இண்டஸ்ட்ரி சைட் போக போறீங்களா இல்ல ரீசர்ச் சைட் போக போறீங்களா? இண்டஸ்ட்ரி சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா குவாலிட்டியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஐ வில் பி ஹானஸ்ட். ஏன்னா வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட முகில் சூர்யா கனடால இருந்து இணைஞ்சிருக்காரு. எங்கன்னு கேட்டீங்களா, நம்ம பவானி பக்கத்துல குமாரபாளையம் தான். ஆக்சுவலா இந்துஸ்தான்ல அண்டர் கிராஜுவேட் பயோடெக்னாலஜி பண்ணிருக்காரு, மாஸ்டர்ஸ் கனடால பண்ணிருக்காரு. இப்போ என்ன பண்றாரு, பிஆர் ஸ்டேட்டஸ் ரீசெண்டா வாங்கிட்டாரு போல இருக்கு. என்ன பண்ணாரு, என்ன கனடால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் சேலஞ்ச் எல்லாம் சொல்றாங்களே, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகுது, வேலை கிடைக்குதா கிடைக்கலையா, இல்ல பார்ட் டைம் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது அவரோட வியூ என்னங்கிறத நான் சொல்றதோட அவரே கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ அவரை தெரிஞ்சுப்போம். நீங்க இன்ட்ரோ கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முகில் மட்டும் இல்ல, எவ்ரி வீக் we are bringing out minimum 3 to 4 interviews like முகில். சோ அந்த இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு தி பாட்காஸ்ட் முகில். ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் லட்சுமி நாராயணன் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இட்ஸ் அப்சல்யூட் பிளஷர் இங்க வந்து லைவ்ல பேசுறதுக்கு. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் குமாரபாளையத்தில் ஐ டிட் ஆல் மை ஸ்கூலிங்ஸ் டில் 12th ஸ்டாண்டர்ட். அப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் சென்னைக்கு மூவ் ஆனேன். பேச்சுலர்ஸ் பண்ணேன். அண்டர் கிராட் டிகிரி இன் பயோடெக்னாலஜி இன் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. ஆல் டன். கோவிட் ஹிட் ஆச்சு. அப்புறம் என்னன்னு தேடி தேடி கடைசியில் நான் வந்து வின்சர் கனடால இப்போதைக்கு செட்டில் ஆயிருக்கேன். திஸ் இஸ் மை ஜேர்னி. பட் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வுடன்ட் சே அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்ல ஒரு ஆக்சிடென்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சப்போ வந்து என்னோட 12th மார்க்ஸ் இன் பயாலஜி இன் ஸ்பெசிபிக் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு சரியா ஞாபகம் கூட இல்லை. 120 அவுட் ஆஃப் 200, அரௌண்ட் 60% எக்ஸாக்ட்லி. ஸோ எங்கேயோ எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அது எப்படி மற்ற எல்லாத்துலயுமே ஐ ஸ்கோர்ட் மோர் தென் 90%, லைக் 80 to 90%. சம் சப்ஜெக்ட்ஸ்ல மோர் தென் 90 as well. பட் பயாலஜில ஏன் நம்மளால பண்ண முடியல? ஏன்னா எனக்கு பிடிக்கும்ன்றதை விட நான் பயாலஜி சப்ஜெக்ட ரொம்ப கான்செப்ட் வைஸ் ரொம்ப டீப்பா போய் கத்துக்கிட்டேன். அதனால ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா வந்து அப்பதான் எனக்கு லேப்டாப்பும் பயாலஜி ரிலேட்டட் சிடிஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாரு, எப்படி ஒரு டிசீஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th படிக்கிறப்போ நான் என்னோட பயாலஜி வந்து அப்படிதான் படிச்சேன். ஸோ மேபி ஆமா எக்ஸாக்டா வாட் எவர் ஐ ஆம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் மை டாட். ஐ வுட் ரேதர் சே தென் எனிதிங் எல்ஸ் ஃபார் ஷுர். அப்படி ஆரம்பிச்ச அந்த ஒரு ஒரு லவ்னு சொல்லலாம், பயாலஜி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். அப்படி எனக்கு ஒரு ஈகோ ஹிட் ஆகி நம்மளால எப்படி இது பண்ண முடியாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ இட் டு மை செல்ஃப் தட் ஐ எம் குட் அட் திஸ். அப்படி ஆரம்பிச்சது, அந்த தேடல் ஆரம்பிச்ச கோர்ஸ் தான் பயோடெக்னாலஜி. எங்க அப்பா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஹி வாஸ் ஹேவிங் ஆல் தீஸ் பேப்பர் கட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் பயோடெக்னாலஜி. எங்க வீட்லயோ இல்ல எங்க சொந்தக்காரங்க கிட்ட, எங்க அம்மாவோட அண்ணா வந்து டாக்டர், பட் தே டிடன்ட் ஹேவ் அ டெஃபினைட் நாலேஜ் அபவுட் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னா என்ன அப்படின்னு வந்து பெருசா யாருக்குமே தெரியல, தெரிஞ்சவங்க யாரும் படிக்கல. ஸோ எனக்கு எங்க போய் கேட்கணும், யார்கிட்ட போயிட்டு இந்த கோர்ஸ் நல்லா இருக்குமா இல்ல என்னதான் அந்த கோர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷரும் கிடையாது. ஸோ எல்லாமே எங்க அப்பா தான் பண்ணாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இது பண்ணப்போ ஐ ஃபெல்ட் ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிளெண்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி. அந்த ஒரு பாயிண்ட்ல ஐ ஃபெல்ட் திஸ் மைட் பி இட். ஸோ த ஃபியூச்சர்
வித் பயாலஜி இட்ஸ் கோயிங் டு பி டாக்டர் படிச்சா மட்டும் வந்து நீங்க பயாலஜி சம்பந்தமா படிச்ச மாதிரி கிடையாது. அதையும் தாண்டி இன்னும் நிறைய ஃபீல்டு இருக்கு. என் தம்பி வந்து இப்போ ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறான். ஐ வாண்டட் சம்திங் டு இன்கார்பரேட் இன் அவர் லைஃப் தட் எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பேவ் யுவர் ஓன் பாத். நம்ம வந்து யாருக்காகவும் இங்க வாழல. யூ ஹாவ் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்க வந்து கோல்ட் மெடலிஸ்ட் இன் அண்டர் கிராஜுவேட். 60% தான் 12th ஸ்டாண்டர்ட்ல எடுத்தாங்க. நீங்க காலேஜ்ல கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கிட்டீங்க. How about your masters actually? என்ன மாஸ்டர்ஸ் பண்ணீங்க? எங்க யுனிவர்சிட்டி ஆஃப் வின்சர்ல பண்ணீங்களா இல்ல வேற ஏதாவது எங்க பண்ணீங்க ஆக்சுவலா உங்களோட மாஸ்டர்ஸ்? சோ என்னோட மாஸ்டர்ஸ்மே வந்து இட் ஹேப்பன் இன் யுனிவர்சிட்டி ஆஃப் வின்சர். ஆக்சுவலி வாஸ் a course based program and I was not supposed to come to University of Windsor at all in first place. COVID அப்போ வந்து I applied to University of Nottingham. That was the only university I applied. And அந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து கேன்சர் இம்யூனாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. இட் வாஸ் PhD convertible program, like a thesis program. I did not have any knowledge of masters in research மாதிரி. Yes, exactly. எனக்கு அந்த டைம்ல வந்து இந்தியால அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு இப்பயுமே தெரியாது. ஆனா எனக்கு அப்ராட்லயுமே வந்து தீசிஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு, கோர்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்ற ஒரு நாலேஜ் கண்டிப்பா இல்ல. பட் எனக்கு அந்த கோர்ஸ்ல வந்து அந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் படிச்சப்போ இட் அலைன் வித் மை இன்ட்ரெஸ்ட். அதனால நான் அந்த ஒரு கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ண எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட். ஆனா ஃபினான்ஷியலா என்னால மேனேஜ் பண்ண முடியுமான்ற நாலேஜும் எனக்கு அப்போ இல்ல. ஐ டோன்ட் நோ. ஐ வாஸ் நாட் அவேர் தட் த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் மை ஃபேமிலி வாஸ் கோயிங் த்ரூ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் ஈவென்ச்சுவலா வந்து ஐ ஆல்சோ அப்ளைட் ஃபார் செவரல் ஸ்காலர்ஷிப்ஸ். One of the scholarship I applied was developing solution master scholarship. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சில கண்ட்ரீஸ்ல அப்ளை பண்ற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் UK கவர்மெண்ட் கொடுக்கறது. I was fortunate enough. என்னோட ப்ரோக்ராம்ல வந்து if I'm not wrong there were only 19 students. நான் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணேன் அந்த ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகிறதுக்கு. I got selected and then scholarship grant அப்ளை பண்ண எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது. அன்பார்ச்சுனேட்டா அந்த கோவிட் டைம்ல எனக்கு கிராஜுவேஷன் என்னால டிகிரி சர்டிபிகேட் சப்மிட் பண்ண முடியல. 2020 I got graduate. I'm 2020 batch. So என்னால டிகிரி சர்டிபிகேட் சப்மிட் பண்ண முடியல. பேக் அண்ட் ஃபோர்த் இமெயில்ஸ் அனுப்புனேன். they were okay with deferring my offer letter but not the scholarship because scholarship was a roll out மாதிரி. அது every year வந்து it goes out to different person. வரல அப்படின்னா it just stays there. அவ்வளவுதான். அடுத்த வாட்டியும் நான் unfortunate exactly. But I did not stop there. One of my professor who taught me back in Hindustan, he was doing his doctorate in University of Ryerson, like Ryerson University in Toronto, in Canada. He was like a guardian. நான் படிச்ச டைம்ல இருந்தும் சரி, அதுக்கப்புறம் வந்து he was always in touch. எல்லாமே வந்து he was kind of a guardian angel, not only for me but for most of the students in my class. அப்போ அவர் கூட பேசினப்போ வந்து he was saying why don't you apply to Canada, just see your options. நீ வந்து இங்கதான் போகணும் அங்கதான் போகணும்னு நீ உன்னோட பவுண்டரியை கம்மி பண்ணிக்காத. Go for it. Just give it a try. It doesn't really hurt for you to try anything different. அப்படி சொல்லி நான் அப்ளை பண்ணது வந்து அப்போ வந்து எனக்கு டெட்லைன்ஸ் were nearly close. I only had very few universities to apply. நான் 2 யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணேன். One was McGill University, other one was University of Windsor. So McGill is top ranked actually. McGill even University of Windsor is top 500 in QS ranking. I'm not sure about that, but I definitely want to get into McGill University because of the kind of programs. Leave alone the rankings. I prefer and I would definitely say students to போய் அந்த கோர்ஸ் என்ன, அந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன படிக்க போறீங்க அத பாருங்க. ஏன் அப்படின்னா இந்தியால மேபி வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னா A to Z is going to be the same எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து அந்த அந்த நீங்க படிக்க போற சிலபஸ் மாறாது. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. யூனிவர்சிட்டி will design their own course. பயோடெக்னாலஜில இந்த கோர்ஸ் தான், இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்கணும், இதுதான் இருக்கணும் அப்படின்ற டெஃபினேட்டான ஒரு இது கிடையாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி டெய்லர் பண்ணிப்பாங்க. That is why I would always recommend most of the students. ஃபர்ஸ்ட் கரிக்குலத்தை பாருங்க. நம்ம ஊர் மாதிரி பிஎஸ்சி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனீங்கன்னா ஏமாந்துருவீங்கிறது வெரி வெரி காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ். Exactly. And by the time they realize it will be too late sometime actually. True.
It's True. better to go through the curriculum. Very true. Very true. Yes. அப்படி நான் ஏமாந்த கோர்ஸ் தான் மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் பயோடெக்னாலஜி. I'll be very honest with you. I did not expect that. I really did not expect. எனக்கு அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே திஸ் இஸ் அ கோர்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம். மை இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் டு நான் படிச்சிட்டேன் ஆல்ரெடி. இங்க படிச்சதை நான் இந்தியால படிச்சிட்டேன். எனக்கு மறுபடியும் நான் படிச்சு எக்ஸாம் எழுதி நான் பாஸ் மார்க் வாங்குறதுக்காக இங்க வரல. ஸோ ஐ வாண்டட் டு டூ ரீசர்ச். என்னோட ரீசர்ச் மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி இன் ரீசர்ச். ஏன்னா என்னோட அண்டர் கிராட்லயும் சரி அதுக்கப்புறம் நான் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி ஐ ரியலி ஹேட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் டூ ரீசர்ச். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் இன் ரீசர்ச் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போனதுனால மேபி அட் தட் பாயிண்ட் ஐ ஃபெல்ட் இந்தியால இன்னுமே வந்து அவ்வளோ எலாபரேட் ஆகல ரீசர்ச் ஃபீல்ட்ல, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கு. ஸோ எனக்கு வந்து வெளியே போயிட்டு ஒரு நல்ல லேப்ல ரிசர்ச் பண்ணணும்ன்ற ஆசைனாலதான் ஐ வாண்டட் டு கோ அப்ராட் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படி வந்து நான் மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் பயோடெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் வின்சர்ல நான் படிச்சது ஐ ரியலி ஃபெல்ட் என்னோட 40,000 CAD இஃப் இட்ஸ் வர்த் இட்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ வுட் டெஃபினெட்லி சே நோ. ஐ மேட் அ மிஸ்டேக். நான் வந்து கோர்ஸை படிக்கல. அந்த டைம்ல வந்து நான் ஃபாரின் போகணும். அந்த டைம்ல கோவிட் ஹிட் ஆயிருக்கு. இந்தியால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. நான் ஜாப் பத்தி ஃபர்ஸ்ட் நினைக்கவே இல்லை. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ற அந்த ஆஸ்பெக்ட நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ என்ன நான் வந்து அடுத்த லெவலுக்கு மேம்படுத்திக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஐ ஷுட் ஹேவ் another டிகிரி அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஸோ ஐ வாண்டட் டு ஹேவ் கிராக் அட் இட். ஐ கேம் டு கேனடா. அந்த மாதிரி வந்த ஒரு பையன் தான் நான் கேனடாக்கு. இங்க வந்து அதை படிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹேட் 1.5 hour meeting with the course instructor. I mean, இங்க வந்து supervisor or course coordinator maybe அப்படி சொல்லலாம். நான் சொன்னேன் I studied biotechnology back in India as an undergrad program. அங்க படிச்சதுல இருந்து 1% கூட நான் புதுசா எதுவுமே கத்துக்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் ரொம்ப கம்மியா கத்துக்கிட்டேன். இங்க எனக்கு ஒரு பிராக்டிக்கல் கோர்ஸ் கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து எப்படி பின்னாடி போயிட்டு ஒரு லேப்ல வேலை செய்யணும், இல்ல நான் அடுத்து வந்து ரிசர்ச்ல என்னோட கரியரை நான் பில்ட் பண்ணுன்ற பட்சத்துல நான் எப்படி இத எடுத்துட்டு போவேன் இந்த டைம்ல இருந்து அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஒன் ஆஃப் த ரீசன் தட் ஐ வுட் சே இஸ் I can get my permanent resident here. That would have been the only reason for me to spend 40,000 CAD in order to come to Canada from India. அப்படிதான் நான் சொன்னேன். அண்ட் ஐ ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் மை அந்த டிசப்பாயின்மெண்ட்டை. ஐ வாஸ் நாட் ரியலி ஹாப்பி பிகாஸ் end of the day it was hard earned money. When we are talking about, tell us about the opportunity available in biotech and biomedicine, especially in Canada for Indian students. அதை பத்தி பேசுவோம். பிகாஸ் லைக் end of it our I mean like நம்மளோட சேனலோட ஃபோக்கஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, if somebody wanted to study abroad, okay, here I mean this is the channel for them actually. சொல்லுங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பயோமெடிசன்லயும் பயோடெக்லயும், ஓகே, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கனடால இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இட்ஸ் a good question actually. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ட்ரக் எடுக்கிறீங்க. லெட்ஸ் சே அது ஒரு எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரக், ஒரு காய்ச்சலுக்கோ ஏதோ எடுக்கிறீங்க. Do you know அது எவ்வளவு டைம் எடுக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு வரதுக்கு அப்படின்றது? இஃப் யூ கேன் உங்களால சொல்ல முடியுமா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றது? ஜென்ரலா வந்து நம்ம கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது அதோட இம்பாக்ட். கோவிட்ல தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சினேஷன் வரதுக்கு 10 வருஷம் ஆகும். ஜென்ரலா 10-15 வருஷம். கோவிட்ல தான் ஒரு எமர்ஜென்சி பீரியட்னால இமீடியட்டா கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. So அது மாதிரி ஜெனரலா any drug it has to be go through various level to get approved. Okay, என்னோட little knowledge படி ஒரு 10 to 15 years a drug takes to come out actually. Exactly. So here we stop and let me ask you another question. கேன்சருக்கு கியூர் இருக்கா? Okay, as on today medical world believe it is not, but there are signs. Okay, there are signs or SIGN, not SCINDS. Okay, so there are signs saying it is coming. I mean, they are Russia. There is somebody says that I found something abdinla. Okay, so there is a possibilities hopefully in shortly that it will up actually. Do you think we have a cure for HIV? Okay, again, I mean, like as on today, it is not. I mean, science, so on for medical world believes. Exactly. So on for Alzheimer's and Parkinson's. But do you think this is all for mankind, right? Do you think mice has cure for Alzheimer's, HIV, Parkinson's, and cancer?
Oh, that's interesting. That's interesting. If mice has the, I mean, solution for it, I'm sure humans should be having it possibly, because like end of it, most of it we test with mice only actually. So here's your answer that I was expecting from. ஸோ என்னோட வேலை இதுதான். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, மைஸ்லயும் சரி, எனி ஸ்பீஷிஸ்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ற ட்ரக்ஸ் இருக்குல்ல, இட் Hmm. டேக்ஸ் நியர்லி அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 92% ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் ஃபெயில்ட் இன் அனிமல்ஸ். ஓகே, Okay. Okay. அண்ட் பாஸ் ஆற ஒரு சில ட்ரக் வெளியே வரதுக்கு 12 வருஷம் ஆகுது, ரைட்? Hmm. Hmm. என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, மைஸ்ல கேன்சருக்கு கியூர் இருக்கு, அல்சைமர்ஸ்க்கு கியூர் இருக்கு, பார்க்கின்சன்ஸ்க்கு கியூர் இருக்கு, ஹெச்ஐவிக்கு கியூர் இருக்கு, எனி நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீஸ்க்கு கியூர் இருக்கு. எனி டிசீஸ் நீங்க எடுத்துட்டு வாங்க, Hmm. ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல மைஸ்ல கியூர் பண்ணி காட்டுவாங்க. We Okay. are so excelled with my species, like any Hmm. other species for it matters. ஆனா ஏன் ஹியூமனுக்கு வரல? ஏன்னா நம்ம எதுவுமே ஹியூமன் பேஸ்ட் ரீசர்ச் பண்றது கிடையாது. நம்ம Hmm. மைஸோட சைஸ் என்ன, ஹியூமனோட சைஸ் என்ன, மைஸோட Hmm. ஸ்பிளீன் சைஸ் என்ன, ஹியூமனோட ஸ்பிளீன் சைஸ் என்ன, நம்மளோட சிஸ்டமும் மைஸோட சிஸ்டமும் வேற வேற. அத Hmm. வந்து we are promoting. Hmm. We want to do studies on human models. We don't want to do Okay. studies on animal models. So Oh. என்னோட லேப்ல இப்போ வரைக்கும் we developed 2 complex models, lung model Okay. and the liver model. Okay. I don't want to get into very much detail in it, Yeah. but Detail. Yeah. That's true. yeah. This So is not a podcast for that also. Yeah. exactly. So இதுதான் வந்து நாங்க பண்றோம். When you are asking about the opportunities, these are Yeah. all the opportunities that you can see, not Amazing. only in Canada, all over the world. People Yeah. are moving towards precision medicine, like the personal medicine, and Correct. people are moving towards tissue engineering. இதெல்லாம் தான் opportunities that people will have to look in the future. Not Very only in true. the future, presently as well. Yeah. So But then other two country which really work on biotech and biomedical, which including Ireland and Australia, obviously, apart from US actually. Okay. mhm, That's very true. mhm. Very true. Because I since you're applied talking to to other Harvard. country, yeah. I applied to Harvard. I applied to MIT for my doctoral program. இப்போ என்னாச்சு, Okay. one of the professor got back to me recently, not Okay. even a month back. He Hmm. said, I would really wish to take you as a PhD scholar in my lab starting fall, but unfortunately, I will not be able to tell you about the funding that will be available until this summer because Hmm. of the Trump government. Hmm. ஸோ என்னால உனக்கு ஃபண்ட் பண்ண முடியுமா முடியாதான்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல. ஸோ யூ வில் ஹாவ் டு இப்பதான் வெயிட் அன்டில். இப்பதான் ஒரு கொலம்பியன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 400 மில்லியனும் ஜான் ஹாப்கின்ஸ்க்கு ஒரு 800 மில்லியனும் கட் பண்ணி விட்டாரு ஆக்சுவலா. அது மட்டும் இல்ல, ஒரு 60 யூனிவர்சிட்டி கட் பண்ணிட்டாரு ஆக்சுவலா. I எஸ், mean 40 இதெல்லாமே billion, பெரிய இம்பாக்ட். yeah, 40 billion USAID is on stake now. Yesterday எக்ஸாக்ட்லி. he இது signed an order saying like, hey, எதுக்குடா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வச்சிருக்கீங்க, அது தேவையில்லை, ஸ்டேட்டுக்கே கொடுத்துட்றாங்கிறாரு ஆக்சுவலா. Correct. I mean, 100%. as you rightly said, like, your life would have been from, I mean, in Harvard, that too. ஒரு few weeks முன்னாடி I would have loved ஹார்வர்ட் it. சூப்பரா ஒரு சொன்னாங்க, உங்க இன்கம் 200K 200 USDக்கு கம்மியா இருந்ததுன்னா இட் இஸ் ஃபுல்லி ஸ்பான்சர்ட் ஆன் டியூஷன் ஃபீ. 100K இருந்ததுன்னா, ஐ மீன் லைக் இன்க்ளூடிங் லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர். நான் தான் நினைச்சேன் 100K இந்தியால நாட் ஈவன் 1%, because 100K 80 lakhs, almost like Yes. 188 lakhs 90 lakhs. 1% of people கூட, I mean, like, will not earn that kind of money actually. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் ஹார்வர்டோட பார்ட் ஆஃப் யுவர் ஆஃபர் லெட்டர்லயே வந்து, ஐ எம் நாட் கோயிங் டு பே எனிதிங் அவுட் ஆஃப் மை பாக்கெட் ஃபார் த டியூஷன் ஃபீஸ். ஐ எம் நாட் கோயிங் டு go work somewhere else for getting money for my living expense. It is all accommodated by themselves. எனக்கு ஸ்டைஃபன் பே பண்றாங்க, என்னோட டியூஷன் ஃபீ அவங்க பாத்துக்கிறாங்க, என்னோட மெடிக்கல் ஹெல்த் கேர் அவங்க பாத்துக்கிறாங்க. ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். அவ்வளவுதான். That is all I need to progress in my career. அதுதான் Yeah, I was yeah. expecting, but unfortunately I am not blaming it, but this is part and parcel of life. I'm moving on. Hopefully you may get it. You never know actually. Maybe that like 100 days Thank you. achievements சொன்னோனே கொஞ்சம், I mean, ட்ரம்பும் எலான் மாஸ்க்கும் கொஞ்சம் ஹாலிடே போறாங்களான்னு பாப்போம் ஆக்சுவலா. Yeah, so job market பொறுத்த வரைக்கும் I would definitely say divide yourself in your career. நீங்க இண்டஸ்ட்ரி சைட் போக போறீங்களா இல்ல ரீசர்ச் சைட் போக போறீங்களா? இண்டஸ்ட்ரி சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா குவாலிட்டியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஐ வில் பி ஹானஸ்ட். ஏன்னா என் கூட வந்து என்னோட கிளாஸ்ல வந்து, இஃப் ஐம் நாட் ராங், we were 140 ஸ்டூடெண்ட்ஸ் இன் டோட்டல். 140 பேர்ல
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50% வரைக்கும் கூட வந்து கம்ப்ளீட்டா பிளேஸ் ஆகல எங்கேயுமே. ஓ! ஓகே. ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தேர் வொர்க்கிங் எல்ஸ்வேர் ஃபார் தேர் லிவிங். ஓகே. ஃபார் ஷூர் அவங்களுக்கு ஒரு வேலை வேணும். அவங்க பார்ட் டைமா எங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ, அங்கே இருந்தே அவங்க ஃபுல் டைமா கன்வெர்ட் பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி ம். வேலை பார்த்துட்டே தேர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ். அந்த மாரி பண்றாங்க. சில பேர்லாம் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுட்டு டெக்னீஷியன் வேலை பண்றாங்க. ஐ எம் வெரி சேட். நாட் it is not going against the job, the nature of the job. ஸ்கில். I would exactly you skill demanding jobs. If you say, if you ask me that are people getting those kind of jobs, I would rather say no. இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் இட் மேட்டர்ஸ். ஒரு சின்ன வழியில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு மார்க்கெட் மை செல்ஃப் இன் ஆர்டர் டு செல் மை ம். செல்ஃப், ரைட்? கரெக்ட். கரெக்ட். என்னால கிரேட். எங்க என்ன செல் பண்ண முடியும், எங்க டிமாண்ட் இருக்கோ அங்கதான் என்னால செல் பண்ண முடியும். கரெக்ட். இப்போ மார்க்கெட்ல 1000 ப்ராடக்ட் இருக்கு. ஆனா டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? 10 தான் இருக்கு. சோ ம். உங்ககிட்ட எவ்வளோ குவாலிட்டில நீங்க என்ன மாரி ப்ராடக்ட் வச்சிருந்தாலுமே, உங்களுக்கு விக்க போறது வெறும் 10 மட்டும் தான். மீதி இருக்கிற 990 வீட்ல தான் இருக்க போகுது. கரெக்ட். குடோன்ல தான் இருக்க போகுது. அதுதான் இட் அப்ளைஸ் ஃபார் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் Steady இன் abroad. கனடா ரைட் நவ். How is this US-Canada fight you are seeing it? Because Canada started with India, fight with India, and that was going on. There's a lot of challenges right now. Almost 45 to 50% India land international enrollment has come down now. Now there's a lot எஸ். of products from US ல இருந்து வரது கம்மியாயிடுச்சு. அது மாதிரி கனடால இருந்து யூஎஸ்க்கு போற ப்ராடக்ட்ஸும் கம்மியாயிட்டு இருக்கு ஆக்சுவலா. Will there is Yeah. an impact you started seeing there actually? I have definitely started seeing a huge impact because I'm living right at the border. நான் வின்சர் Yeah, border, yeah, டெட்ராய்ட்ல yeah, இருக்கேன். yeah. I have definitely seen a major impact because even இங்க நீங்க மாலுக்கு போனீங்கன்னா கூட ப்ரௌட் கெனடியன், ப்ராடக்ட் ஆஃப் கனடா அப்படின்ற பலகெல்லாம் அமெரிக்கானவே வைக்க ஆரம்பிச்சு. கனடானவே மாத்திட்டாங்களாமே காஃபி ஷாப்லாம். எக்ஸாக்ட்லி. அமெரிக்கன் ம். ப்ராடக்ட்ஸ வந்து இங்க வாங்குறது வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆப்வியஸா. ம். சின்ன ப்ராடக்ட்டா இருந்தாலுமே நீங்க $1 குடுத்து வாங்கிட்டு இருந்த பிரைஸ் இப்போ $1.25 ஆகுறப்போ, ம். 25% இன்க்ரீஸ் டாரிஃப்ல. சில இதுல வந்து இன்னும் அதிகமா பண்ணியிருக்காங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா எதுக்கு என்னென்ன டாரிஃப்ன்னு தெரியல. பட் ம். ஒரு மேஜர் இம்பாக்ட் நான் பார்த்தது வித் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஓகே. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல். ஏன்னா வின்சர்ல வந்து நிறைய ஆட்டோமொபைல் பிளான்ஸ் இருக்கு. Those car will be Yeah. imported to America, which is stopped now, or I mean, because of tax. இங்க வந்து ஆக்சுவலா எப்படி இது ஒர்க் ஆகும்னா, கனடா இஸ் ஹப் ஃபார் அலுமினியம், லைக் பியூர் ஃபார்ம் Correct. ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியம்ல தான் யூ மேக் மோஸ்ட், தட் இஸ் அ ரா மெட்டீரியல். யூ மேக் Yeah. நிறைய Yeah. எனக்கு அந்த இன்ஜின் பத்திலாம் தெரியாது, பட் தே மேக் சம்திங் அந்த Yeah, மாதிரி. because see, simple example, wherever petroleum products are available, extra gas வந்து they use it to make aluminum. நீங்க பஹ்ரைன் எடுத்துக்கங்க, துபாய் எடுத்துக்கங்க, என்டையர் கல்ஃப், wherever petrol is available, ஸோ வர கேஸை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக அதை யூஸ் பண்ணி அலுமினியம் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கனடா இஸ் நோன் ஃபார் தட் ஆக்சுவலா. கரெக்ட். எஸ். இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அலுமினியம் பியூர் ஃபார்ம்ல இங்க வருது. ஸோ ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த காரை வந்து இங்க பண்றாங்க. ஓகே, இன் கனடா ப்ராசஸ் பண்றாங்க. அப்புறம் வின்சர்ல இருந்து டெட்ராய்ட்லயே வந்து நிறைய அசம்பிளி பிளான்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஒரு இன்ஜினுக்கு தேவையான நட்டோ போல்ட்டோ இல்ல ஒரு சின்ன பார்ட், அந்த இன்ஜினுக்கு தேவையான பார்ட் இங்க பண்ணிட்டு அந்த சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து டெட்ராய்டுக்கு அனுப்புறாங்க. சோ டெட்ராய்ட்ல வந்து லெட்ஸ் சே, இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஆஃப் கூட்ஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகே, சோ டெட்ராய்ட் போயிட்டு இன்ஜினை ஃபுல்லா அசம்பிளி பண்றாங்க, ரைட்? சோ பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, கார் ஃபுல்லா அசம்பிள் பண்றாங்க. ஓகே, சோ ஆல்ரெடி எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கு? 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கு. சோ ஆல்ரெடி நீங்க எத்தனை வாட்டி அதிகமா டாரிஃப் கட்டியிருக்கீங்க? 2 வாட்டி கட்டியிருக்கீங்க. அப்போ இங்க கார் ஃபுல்லா அசம்பிளி ஆனதுக்கு அப்புறம், இங்க அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இங்க விற்கணும்னாலும் சரி, கனடால நீங்க ஆல்ரெடி விற்கும் போது டபுள் த டைம்ஸ் ஹைக் பே பண்ண போறீங்க. யூஎஸ்ல விற்கும் போது இன்னும் அந்த ஃபுல் ப்ராடக்ட்டுக்கு அகைன் யூ ஆர் கோயிங் டு பே எக்ஸ்ட்ரா டாரிஃப் அண்ட் யூ ஆர் கோயிங் டு செல், ரைட்? சோ இப்போ என்ன ஆகுதுன்னா, companies are thinking to relocate to one location, be it Canada, be it US. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறாங்க. செவர்லெட், லைக் GM மோட்டார்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டெலாண்டிஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்பெனில. யா, சோ அங்க வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இங்க இருக்கிற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல, பார்ட்ஸ் மேக்கிங் கம்பெனிஸ்ல வேலை செய்யறாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் ரோல்ஸ்ல இருக்காங்க, சூப்பர்வைசர் ரோல்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் இந்த டாரிஃப் இது வந்து இப்படியே இருக்குமான்னு நமக்கு தெரியாது.
தெரியாது. நாளைக்கே மாறலாம். பட் Yeah. இன்னைக்கு சிச்சுவேஷன் என்னன்னா புதுசா ஆர்டர் எடுக்க மாட்றாங்க. லேபர் ம். கீழ வந்து ப்ளூ கலர் ஜாப்ல இருக்கிறவங்க, கீழ இருக்கிற அந்த புரொடக்ஷன்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி தே ஸ்டார்ட்டட் கட்டிங் வேஜஸ். Salaries. Yeah. ஹவர்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சில ம். இடத்துல வந்து ஃபயர் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ம். கம்பெனிலயுமே ஓவர் டைமா ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லா கம்பெனிலயுமே ம். வந்து சேலரி ஹைக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ம். மாதிரி இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஸ்டார்ட்டட். Yeah. Yeah. பிகாஸ் Yeah. ஐ எம் சீயிங் ஆல் தீஸ் வித் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ். ம். ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நவ் வி வில் ஹேவ் டு லுக் ஃபார் சம்திங் எல்ஸ். We will have ம். to, start from the scratch. This is not the time to start from the scratch at all. ஏன்னா Yeah. you have Yeah. spent all your life Yeah. knowing something, Already they may be thinking in, about I something. mean, 40, 45 or even at the age of 45, 50 actually. Yeah. Exactly. So அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த ஜாப்ஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயம் நீங்க டெய்லி யூஸ்க்கு வாங்குற வரைக்குமே இட் ஸ்டார்டட் பூமிங். Mm. இட் மைட் சேஞ்ச், இட் மைட் நாட் சேஞ்ச், ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். பட் presently, if you really aspire to study in Canada, if you really aspire to have a Yeah. work atmosphere in Canada, I would say be in the process, but do not decide as of now. Just trust the Mm. process, be in the process, and if you are really having an opportunity from any company Okay. saying that we will sponsor you completely, go ahead, Mm. have a crack at it. Mm. வாங்க, வேலை செய்யுங்க, சம்பாரிங்க. லோன் இல்ல, யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், Mm. எதுவுமே கிடையாது. நாளைக்கு இமிகிரேஷன்ல உங்களை இல்லப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சமா சம்பாரிங்க, போலாம். ஆனா when you are going to invest money, when Mm. you are Especially for exactly education நீங்க studies. வரப்போ சும்மா கிடையாதுல்ல. with the GIC somewhere about 40 lakhs, Nothing less than 30, 40 lakhs. lakhs minimum. எக்ஸாக்ட்லி. அந்த இது நீங்க பிசினஸா கூட பார்க்கலாம். 40 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற இடத்துல when are you going to get profit, when are you going to Yeah. see the gain, Return. Yeah. are you really going to get any return in the downline 5 yearsல எடுத்து நீங்க எடுக்க முடியுமா Mm. தெரியல. அந்த பட்சத்துல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா, just be patient, it will definitely change. நீங்க பேஷண்டா இருக்கிற வரைக்கும் you will get a clear picture of what's happening. Correct. டெஸ்பரேட்டா இருந்தீங்க இந்த டைம்ல அப்படின்னா, ஐ ஆம் ரியலி நாட் ஷுர் ஹவு இட் மைட் ஒர்க். சில பேத்துக்கு ஒர்க் ஆகலாம், சில பேத்துக்கு வந்து நாட் எவ்ரி ஒன்ஸ் பிளேட் ஹேஸ் த சேம் ஃபுட், Yeah. இட் டெஃபினெட்லி மைட் டிஃபர். பட் I can only talk about the majority what's happening in this country. Correct. I mean, you're talking about wait and watch approach actually at this point Exactly. of time. I mean, Exactly. keeping the welfare and I mean, like, risk taking ability. It is also depends on the risk taking ability. If you say like 40 lakhs, then fine, abdina, okay. But 40 lakhs is like, if na vela kadikkalana, will I not be able to pay? Abdingra situation, it is a big risk in solving. It is a valid point. It is a valid point and valid point. Okay, the last one message if you wanted to tell for people who's aspiring to study abroad in Canada, na, in the area la paakalam with the current situation. I would definitely go with artificial intelligence. That would be my first option. Because என்னோட லேப் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டிங்ல போறதுனால ஐ வில் பி ஆல்சோ வாட்சிங் அவுட் ஃபார் த பிசினஸ் இயர் எண்ட்ஸ். அவங்களோட பட்ஜெட்டை நான் படிப்பேன் எப்பயுமே. ஸோ அந்த பட்ஜெட்ல when you go for research and development, there is a huge money on artificial intelligence. Not only in Canada, even in the States. ஸ்டேட்ஸ்லயுமே சரி, இந்த நார்த் அமெரிக்கா ஐ வுட் சே இன் ஜெனரல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போகுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் அங்கேயுமே நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமாப்பா, நீ வந்தா நல்லா சம்பாதிக்கலாமாப்பான்னு என்கிட்ட கேட்டோம்னா எனக்கு கண்டிப்பா அதுல ஐடியா கிடையாது. ஏன்னா ஐ எம் நாட் இன் தட் பேக்ரவுண்ட் அட் ஆல். பட் பட்ஜெட் மூலமா பாக்குறப்போ சரி, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பாக்குறப்போ சரி, ரிட்டர்ன் சீக்கிரமா கிடைக்கிற ஒரு ஃபீல்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு. What is the current salary for, I mean, artificial intelligence? I mean, like, graduates ஒரு 2-3 years experience இருந்தா என்ன salary வந்து அங்கேயே ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க, ஒரு 3 years experience தான் என்ன salary வாங்குவாங்க? Average சொல்லுங்க. People like you, biotechnology எல்லாம் முடிச்சா என்ன salary average வரும்? You don't have to tell exactly, just the range. Yeah. Okay. So நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சு, நிஜமாவே நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு, if you are really good at something, not in everything, if you are having one skill set that would definitely help a company அப்படின்னா, I would definitely say somewhere around $80,000 to $100,000 as a fresher.
Yeah, that's maybe what you For are talking about. Some skill, na, either it is AI, either it is data science, or something I like mean that. Yes. cybersecurity, cloud Yes. computing, Yes. nanotechnology, any of the latest Yes. technology actually. So you're saying Exactly. 80 to 100K Exactly. with the 2 to 3 years of experience can earn about until 80 to 100K Yes. actually. Okay. Other Yes. field like Yes. you're talking about biotechnology. What is that actually? நீங்க வந்து குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில நீங்க குவாலிட்டி ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐ வுட் ஸ்டார்ட்டரா நான் சொல்லுவேன், ஃப்ரெஷரா அப்படின்னா, ஐ வுட் டெஃபினெட்லி சே நாட் மோர் தென் $25 per hour. So Hmm. $25 per hour would be somewhere around $45,000 per annum, right? Okay. 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 Which is not a huge money. Uh, Yeah. the Yeah. sort of investment that you're making in your life, in your Yeah. career, it is not a huge money. Yeah. And நீங்க இல்ல இன்னும் கொஞ்சம் வந்து you are into research, Yeah. into science, like the real science, in Yeah. the research and development field அப்படின்னா, I would say somewhere around $60,000 to $70,000. 60,000. This is like 2-3 years You of should have experience also. experience. Yes. Yes. You should definitely have an experience. அது வந்து பேக் ஹோமா இருந்தாலும் சரி, கனடாவா இருந்தாலும் சரி, if you're really skilled enough, you would definitely make a way through. You would definitely find a way. ஏன்னா Yeah. இதுதான் பாக்குறாங்க, ஸ்கில் செட் தான் பாக்குறாங்களே தவிர வந்து நான் பார்த்த வரைக்கும் சரி, I have attended not as many as experiences that you would have, but I really have handful of experiences that I can say. I have attended minimal of 10 interviews. What Hmm. people see is what is the specific or the demanded skill set that you have. You will definitely have to Makes research sense. about it. நீங்க Makes sense. சும்மா வந்து இன் ஜென்ரல் நான் பயோடெக்னாலஜி படிச்சுட்டேன், எனக்கு ஏன்பா 60,000 சம்பளம் தரல, எனக்கு ஏன்பா 80,000 சம்பளம் தரலன்னு உங்களால கேட்க முடியாது. இதே ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த செல் கல்ச்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, தெர்மோ ஃபிஷர் இங்க இருக்கிற தெர்மோ ஃபிஷர் இந்தியாலயும் இருக்கு, இங்கேயும் தெர்மோ ஃபிஷர் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணுங்க. நிஜமாவே அவங்களுக்கு ஆள் தேவை அப்படின்னா, you can definitely demand the money that you are looking for because you have the skill set. அவ்வளவுதான். இதே வந்து இங்க நிறைய கம்பெனிஸ், காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லயுமே வந்து அந்த ஸ்கின் செல்ஸை வச்சு தே டெஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ். உங்களுக்கு செல் கல்ச்சர் தெரியுது அப்படின்னா யூ கேன் டிமாண்ட். ஏன்னா உங்க பொசிஷன் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி a டெக்னீஷியன், இட் இஸ் நாட் கோயிங் டு பி an analyst, it is not going to be a quality control or quality whatever in terms of quality. அப்படி இருக்க போறது இல்ல. You will be in a position called clinical research scientist 1, clinical research scientist 2, because you have the value. You have the value for what you are. So develop the skill set. அந்த ஸ்கில் Very செட்டை true. பில்ட் பண்ணுங்க. நீங்க what I would definitely ask any student is look for thesis based program in science background. Let Very it true. be chemistry, biochemistry, biology. இது எல்லாமே comes under biotechnology. I mean, it is not coming under biotechnology, but it is a part and parcel of the whole, you know, Nice. ஒரு பெரிய இது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் காசு கொடுத்து உங்களை வந்து படிக்க சொல்றாங்களோ அந்த மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் as thesis based programming. நீங்க thesis based ப்ரோக்ராமா சூஸ் பண்றீங்க அப்படின்னா you will be paid out for your studies. You will definitely end up in a very good job after your studies because startup companies வந்து குவாலிட்டிக்காக பார்க்க மாட்டாங்க. They will always look for people in research and development. ஏன் அப்படின்னா they should have a prototype to sell. They want to develop a prototype. They need people with innovative thinking who can Yeah, think very true. nice, Very right? true. Who can think differently. அப்படிதான் நீங்க வரணும் in the field of biology at least. அப்படி Super. வந்தீங்க அப்படின்னா your future will be really great and bright. Thanks, Mugil. Such a wonderful time, actually. Such a wonderful information also. நேர்களே, Thank you so நீங்க much. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா முகில் இன்னைக்கு மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் we are bringing out, அதுவும் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி வேணும்னா only thing is you subscribe it, then only you will get the notification so that you can get to watch all these kind of videos absolutely free of cost. Okay, thank you guys. Thanks Pleasure for is joining mine. with us. Actually, thanks Mugil for such a wonderful Thank you time. so Thank much. you so much. Thank you so much. Pleasure is mine. Have a nice one.